இந்த வீடியோல பிசினஸ் ஸ்டடீஸோட சாப்டர்ஸ் 5 to 8 ஓட கேஸ் ஸ்டடி கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். கேஸ் ஸ்டடியில இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்றது இல்ல ஆக்டிவிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றது ஒரு ஆர்கனைசேஷன்ல இல்லனா டியூட்டிஸ எம்ப்ளாயீஸ்க்கு அசைன் பண்றது இல்ல மேனேஜரல் ஹைரார்கிய கிரியேட் பண்றது இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. சப்பார்டினேட் சுப்பீரியர் ரிலேஷன்ஷிப் பத்தி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அது ஆர்கனைசிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் உள்ள மேனேஜரியல் அண்ட் ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ங்கிறதே ஃப்ரேம் ஒர்க். அடுத்தது ஒரு சுப்பீரியர் கீழே எவ்வளவு நம்பர் ஆஃப் சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒர்க்கை டிவைட் பண்ணியிருக்காங்க. இல்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட ஸ்பெஷலைசேஷனை வச்சு அந்த ஒர்க்கை நம்ம டிவைட் பண்றோம், ஃபங்க்ஷனை டிவைட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ப்ராடக்டை வச்சு ஒர்க்கை டிவைட் பண்றது இல்ல ஜாப்ஸை குரூப் பண்றோம் அப்படின்னா அது டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். இது இன்னொரு டேர்ம் என்ன சொல்லலாம்னா ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்கேலார் செயின் ஃபாலோ பண்ணி கம்யூனிகேட் பண்றது. சோ ஒரு சப்பார்டினேட் அவரோட இமீடியட் சுப்பீரியர் கிட்ட கம்யூனிகேட் பண்றது இல்ல ஒரு சுப்பீரியர் அவரோட சப்பார்டினேட் அவர் கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. சோ ஒரு ஹைரார்கில அந்த கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா அது ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்யூனிகேஷன் கிரியேட் ஆகுது, ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது. அது இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ இங்க எந்த ஹைரார்கியும் இருக்காது. அடுத்தது ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு எல்லா லெவல்லையும். அதே மாதிரி அத்தாரிட்டி எல்லா லெவல்லையும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா அது டீசென்ட்ரலைசேஷன். அடுத்தது ஆர்கனைசேஷனோட ஹியூமன் எலிமெண்ட் ரிலேட்டடா இருக்கிற ஃபங்க்ஷன். ஹியூமன் எலிமெண்ட்ங்கிறது பீப்புள், அவங்கள ரிலேட்டடா இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்க்கு இன்னொரு கீவேர்ட் என்ன கொடுப்பாங்கன்னா பிளேஸ் ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப். ஓகே, அடுத்தது இப்போ ஆர்கனைசேஷன் ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸை சர்ச் பண்றாங்க. ஓகே, அவங்க ஜாப் வேகன்சி இருக்கு, அதுக்கு ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸை சர்ச் பண்றாங்க. அதே மாதிரி அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு அந்த பீப்புளை இன்டியூஸ் பண்றாங்க, அப்ளை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, அடுத்தது ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்டை சூஸ் பண்றது. ஓகே, ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்றாங்க, அதுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்திருந்தா, இல்ல இது ஒரு நெகட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா அது செலெக்ஷன். ஏன் செலெக்ஷனை நெகட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம்னா இந்த செலெக்ஷன்ங்கிற இடத்துலதான் நம்ம என்ன செய்யறோம், ரிஜெக்ஷன் ஒண்ணு பண்றோம். ஓகே, யாரெல்லாம் அந்த ஜாபுக்கு ஃபிட்டா இல்லையோ அன்குவாலிஃபைடா இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. சோ அதனால செலெக்ஷன் ஒரு நெகட்டிவ் ப்ராசஸ். அடுத்தது எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்கில் இம்பார்ட் பண்றது. ஓகே, அவங்கள இன்னும் நல்ல ஜாபை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னா அது ட்ரைனிங். எம்ப்ளாயோட ஓவரால் குரோத்துக்கு கம்பெனி ஏதாவது பண்ணுதுன்னா அது டெவலப்மெண்ட். அடுத்தது உங்களுக்கு கீவேர்ட்ல மாஸ்டர் ஒர்க்கரோட கைடன்ஸ் கீழே ட்ரைனிங் நடக்குது ஒரு எம்ப்ளாயிக்கு, இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கைட் ஆர் ட்ரெயினர் கீழே ட்ரைனிங் நடக்குது அப்படின்னு கொடுத்திருந்தா அது அப்ரெண்டிஸ்ஷிப். நெக்ஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிசினஸ் ஃபர்ம்ஸ்க்கு நடுவுல கொலாபரேஷன் இருக்கு அப்படின்னா இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் ஒரு புது எம்ப்ளாயி உள்ள வராங்க, அந்த எம்ப்ளாயிக்கு ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒர்க்கிங் ஸ்டைல் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றது இண்டக்ஷன் ஆர் ஓரியன்டேஷன் ட்ரைனிங். நெக்ஸ்ட் ஒரு ஒரு எம்ப்ளாயி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாரு, அதையே ஒரு டூப்ளிகேட் மாடலா செட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தா அதுக்கு பேர் வெஸ்டிபிள் ட்ரைனிங். நெக்ஸ்ட் ஜாப் பொசிஷன்ஸை ரேங்கிங் ஆர்டர்ல கொடுத்தா, அதாவது இவங்களுக்கு கீழே இவங்க இவங்களுக்கு கீழே இவங்க அப்படின்னு ஒரு ரேங்க் பண்றோம் அந்த ஜாப் பொசிஷன்ஸ் அப்படின்னா ஹைரார்கி. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி வெர்டிகலா ஷிஃப்ட் பண்றது ஒரு ஜாப் பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஜாப் பொசிஷனுக்கு அதே ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள. ஓகே, சோ அப்ப இதுக்கு பேர் ப்ரமோஷன். சோ அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹைரார்கியை ஃபாலோ பண்ணி ஒரு பொசிஷன்ல இருந்து அடுத்த பொசிஷனுக்கு போறாங்க. சோ கீழே இருக்கிற மேனேஜர் அவருக்கு மேல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த டெசிக்னேஷனுக்கு போவாரு. சோ இது ப்ரமோஷன். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ ஹாரிசான்டலா ஷிஃப்ட் பண்றது ஒரு ஜாப் பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஜாப் பொசிஷனுக்கு, பட் அவங்களோட அத்தாரிட்டி லெவல் அதே மாதிரி தான் இருக்கும், அது டிரான்ஸ்பர். நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா டைரக்டிங். அடுத்தது எம்ப்ளாயீஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்றது இல்ல கைட் பண்றது அப்படின்னா சூப்பர்விஷன். இப்போ உங்களுக்கு கேஸ் ஸ்டடியில ஒரு கீவேர்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வில்லிங்னஸோட ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. சோ அந்த வில்லிங்னஸை கிரியேட் பண்றாங்க உங்க ஜாபுக்கு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்ல
people இன்டியூஸ் பண்றாங்க, பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண வைக்க மேனேஜர் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து இன்டியூஸ் பண்றாரு அப்படின்னு கொடுத்திருந்தா அது மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ரெகக்னிஷன் கொடுக்கறது. இந்த ரெகக்னிஷன் எப்படி எல்லாம் கொடுக்கலாம், அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணலாம், இல்ல வந்துட்டு ரிவார்ட் கொடுக்கலாம். சோ அவங்களுக்கு வந்து பணமா பிரைஸ் ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி பணமா salary ஹைக் கொடுக்கலாம், அதே மாதிரி அவங்களை அவார்ட் பண்றது, ஸ்பெஷல் ரேங்க் கொடுக்கறது, இதெல்லாம் இன்சென்டிவ். நெக்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து மத்த பர்சன்ஸோட ஒரு மத்த எம்ப்ளாயீஸோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அப்ப அவங்க வாலண்டியரா அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்னா அது லீடர்ஷிப். அடுத்தது உங்களுக்கு ஒரு பர்சன் டிக்டேட்டர் அப்படின்னு கேஸ் ஸ்டடியில கொடுத்திருந்தா ஒரு ஆட்டோகிராட்டிக் லீடர். நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் வந்து எம்ப்ளாயீஸோட சஜஷன்ஸ் எடுத்துப்பாரு அப்படின்னு கீவேர்டா கொடுத்திருந்தா அது டெமோக்ராட்டிக் லீடர். அண்ட் எம்ப்ளாயீஸை வந்து அவங்க ஃப்ரீடமோட, அதாவது அவங்கள ஃப்ரீயா விட்டுறாங்க, கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ரெயின் லீடர். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பேருக்கு நடுவுல ஐடியா ஷேர் பண்றது, மெசேஜஸ் பாஸ் பண்றது. ஸோ இது ஒரு டூ வே ப்ராசஸ் அப்படின்னா அது கம்யூனிகேஷன். அடுத்தது வந்துட்டு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் பிளான்டு பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்றது அப்படின்னு கொடுத்தா அது கண்ட்ரோலிங். பேக்வர்ட் லுக்கிங், ஃபார்வர்ட் லுக்கிங் டேர்ம்ஸ் இருந்தா கண்ட்ரோலிங். அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கறது, அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல். மேனேஜர்ஸ் வந்து ஒரு பெர்மிசபிள் லிமிட் வரைக்கும் டீவியேஷன்ஸை இக்னோர் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு பெர்மிசபிள் லிமிட்ங்கிறது இந்த லிமிட் வரைக்கும் ஏதாச்சும் டீவியேஷன்ஸ் ஏதாவது மாறி போனா பரவாயில்ல, பிளான்டுக்கும் ஆக்சுவலுக்கும் ஏதாவது ஒண்ணு நடக்குது, ஒரு டீவியேஷன் இருக்கு அப்படின்னா பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. பட் அந்த பெர்மிசபிள் லிமிட்டை தாண்டும் போதுதான் ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பெர்மிசபிள் லிமிட் வரைக்கும் டீவியேஷன்ஸை அவாய்ட் பண்றாங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். சோ இந்த சாப்டர் 5 to 8 ஓட கீவேர்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.